நம்ம சென்னையுடைய ஐடி காரிடாரா இருக்கிற OMR ரோட்ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இதுல முதலாவது ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா மத்திய கைலாஷ் ஜங்ஷன்ல ஒரு எல் ஷேப் பிரிட்ஜ் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. இரண்டாவது மிக முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னா அது ஆன்கோயிங் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தான். இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு ப்ராஜெக்ட்ஸுமே ஆன்கோயிங்ல தான் இருக்கு. அதாவது இந்த இரண்டு ப்ராஜெக்ட்ஸ் உடைய கட்டுமான பணிகள் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு ப்ராஜெக்டும் கூடிய சீக்கிரத்துல தொடங்க போகுது. அது என்ன அப்படின்னா OMR ரோடையும் ECR ரோடையும் லிங்க் பண்ற ஒரு 3 பிரிட்ஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இப்ப நான்காவதா நம்ம OMR ரோட்ல புதிய 2 ப்ராஜெக்ட்ஸ் ஆனது வரப்போகுது. அது எங்க வரப்போகுது, அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். OMR ரோட பொறுத்தவரையில இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சிக்னல்ஸ் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கோ அந்த எல்லா இடங்களையுமே பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு 2 இன்டர்செக்ஷன்ஸ் தான் SRP டோல் இன்டர்செக்ஷனும் பெருங்குடியில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனும். இந்த 2 ஜங்ஷன்ஸ்லயுமே டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது சிக்னல்ல வெயிட்டிங் டைம் அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த 2 ஜங்ஷன்ஸ்லயுமே 2 புதிய ஃபிளைஓவர்ஸை கட்ட நம்ம கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்டர்செக்ஷன்ஸ்லயுமே வேளச்சேரியில இருந்து வர வண்டிகளுடைய எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம். வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தோம் அப்படின்னா SRP டூல்ஸ் ஜங்ஷனை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். இந்த இன்டர்செக்ஷனை பொறுத்தவரையில வேளச்சேரியில இருந்து வாகனங்களானது வரும், அதே மாதிரி LB ரோட்ல இருந்து வரும், அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்துல இருந்தும் வண்டிகள் வாகனங்கள் இந்த ஜங்ஷன்ல மீட் பண்றதுனால இந்த ஜங்ஷன் எப்பயுமே கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கும். ஸோ இதனை கருத்தில் கொண்டு இந்த ஜங்ஷன்ல ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று கட்ட போறாங்க. இந்த ஃப்ளைஓவரோட ஆமானது LB ரோட்ல போய் கனெக்ட் ஆகும் போது இதனால வேளச்சேரியில இருந்து டுவர்ட்ஸ் தரமணி போற வண்டி ஃப்ரீ ரைட் எடுத்து போகலாம். இதனால இந்த சிக்னல்ல டிராபிக் ஜாம்ஸ் ஆனது இருக்காது. அடுத்த ஜங்ஷன் பெருங்குடியில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் தான். இந்த ஜங்ஷன்லயும் ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று கட்ட போறாங்க. இந்த ஜங்ஷனை பொறுத்தவரையில பெரும்பாலும் வேளச்சேரியில இருந்து வர வாகனங்கள் தான் இந்த ஜங்ஷனை வந்து ரீச் ஆகும். ஃப்ரம் வேளச்சேரி வயா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வழியா OMR ரோட ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2-3 டைரக்ஷன்ஸ்ல இருந்து வாகனங்கள் வர்றதுனால இந்த இடத்துலையும் கன்ஜெஷன் ஆனது ஏற்படும். SRP டூல்ஸ் அளவுக்கு இங்க டிராபிக் ஆனது இருக்காது. பட் இங்கேயும் ஒரு ஃப்ளைஓவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இந்த 2 ஃப்ளைஓவருடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எந்த ஒரு லேண்ட் அக்வசிஷனும் தேவைப்படாததுனால பணிகள் சீக்கிரமா தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல்ரெடி இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளானது போயிட்டு இருக்கிற நிலையில புதிதாக 2 ஃப்ளைஓவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது தொடங்கும் பட்சத்துல ஷார்ட் டேர்ம்ல ரொம்பவே கன்ஜஸ்டடா இந்த பகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் ஃபார் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு கண்டிப்பா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃப்ளைஓவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது தொடங்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு ஹாரிபுலா தான் இருக்கும். இதே மாதிரி சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.